வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசையின் மீது ஆர்வம் கொண்ட புதிய தலைமுறையை உருவாக்குவதற்காகவே உங்கள் ராஜ் டிவி ஆரம்பித்துள்ள ராஜகீதம் எனும் இந்த ராஜ மேடை 2 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுகிறது. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் திரை இசை உலகுக்கு புதிய திறமைகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். ராஜகீதம் நிகழ்ச்சி மாநில எல்லைகளை கடந்து, ஏன் தேச எல்லைகளை கடந்து லட்ச ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. இன்றும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கரகோஷ பரிசினை மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் ரசனை தெரிவின் அடிப்படையில் வழங்கப் போகும் வாக்கு பரிசுகளை வெல்லும் ஆவலோடு மேடை ஏறும் போட்டியாளர்களுக்கு பக்கத்துணையாய் இசை வழங்க தமிழகத்தின் முன்னணி இசைக்குழுக்களில் ஒன்றாய் விளங்கும் ஜீவராஜா ஸ்ருதி இசைக்குழுவினர். இந்த நிகழ்ச்சியில் நம்பிக்கையோடு மேடை ஏறும் முதலாவது போட்டியாளர் திருச்சியில் இருந்து வருகின்றார். திருச்சி உறையூர் தெற்கு வண்டிக்கார திரு இலக்கம் 85 சேர்ந்த பத்மாவதி சிவகுமார். வணக்கம் பத்மாவதி சிவகுமார் அவர்களே. பார்த்த பார்வையிலே ஒரு குடும்ப தலைவி. பெரும்பாலும் மேடைகளில் பாடி இருப்பீர்களா என்பது ஒரு அபூர்வமான விஷயம்தான். பாடி இருப்பீர்கள்? காலேஜ்ல பாடி இருக்கேன். கல்லூரி நாட்களில். இப்போது உங்கள் கணவர் மட்டுமே? அவரும் பாடுவாரா? இல்ல, அவர் நல்ல ரசிகர். நல்ல ரசிகர். இங்கே வந்திருக்கின்றாரா ரசிகர்கள்? நிச்சயமாக. அவர் மட்டுமே கேட்டு ரசித்த அந்த குரலை இப்போது எல்லோரும் கேட்க போகின்றோம். ஒரு சகோதரியாக உங்கள் மேல் அவர்கள் அபிமானமும் பாசம் கொண்டு வாக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். என்ன பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? மலர்களே மலர்களே, லவ் பேர்ட்ஸ். மலர்களே மலர்களே, இது ஒரு கனவா? அருமையான பாடல். மாபெரும் போட்டியிலே இந்த பாடலை பாடித்தான் ஒருவர் சிறந்த பாடகியாக தெரிவானார். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்ப்போம். எங்கே உற்சாகப்படுத்துங்கள் பத்மாவதி சிவகுமார் அவர்கள்.
இது என்ன நினைவா உரியதே உள்ளம் பெருகியதே விழிவெள்ளம் விண்ணோடும் நீரான் மண்ணோடும் நீரான் கண்ணோடும் நீரான் பூத்த மலர்களின் இடங்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மானின் அற்புதமான வெட்டுக்களில் ஒன்றை அருமையாக பாடினீர்கள். இதோ HMBN சரிகம வழங்கும் இசை முத்துக்களின் தொகுதி ஒரு அன்பு பரிசு. ருச்சி பிக்கிள்ஸின் ராஜகீதம். ராஜ மேடையில் அடுத்து வீர நடை போட்டு வருகின்றார். சென்னை 62 ஆவடி கோவில் பதாகை புதிய மேட்டு தெரு இலக்கம் 84 சேர்ந்த எஸ். தாசன். வணக்கம். நீங்கள் யாருக்கு தாசன்? எல்லோருக்கும் தாசன். எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமான முழு பேரை சொல்லுங்கள். வெறும் தாசன் தானே? அன்பு தாசன். நீங்கள் யாருடைய அபிமானி? அதனை முதலில் சொல்லுங்கள். திருவாளர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன் அவர்கள். திருவாளர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன். இப்போது பத்மஸ்ரீ எஸ்.பி. பாலசுப்ரமணியம் என்று சொல்ல வேண்டும். அவருடைய பாடலை தான் பாடப் போகின்றீர்களா? என்ன பாடல் அது? எந்த பாடல்? எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து மேகம் கொட்டட்டும். மேகம் கொட்ட, மின்னல் வெட்ட, பின்னணி இசை பிரம்மாண்டமாய் ஒலிக்கப் போகிறது. பார்ப்போம். ஜீவராஜா ஸ்ருதி குழுவினர் தயார். எங்கே அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்க மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும், பாட்டும் உண்டு, கானங்கள் தீராது பாடாமல் போகாது, வானம் பாடி ஓயாது. மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, மழை வந்ததாலே இசை நின்று போகுமா, புயல் வந்ததாலே மழை என்ன ஓயுமா, மழை வந்ததாலே இசை நின்று போகுமா, புயல் வந்ததாலே அலை என்ன ஓயுமா, ராகங்களால் தீபங்கள் ஏற்று வைத்தான் காண்பேன், ராகங்களால் நேரங்களை நான் நிறுத்தி வைப்பேன் என்பேன். ரசிகரின் ஆர்வத்தை பார்க்கிறேன், உங்கள் பாதத்தில் என் தலை சாய்க்கிறேன், இசை எந்த ஜீவன் என்பேன்.
கொட்டி மின்னல் வெட்டி இடி இடித்து மழை பொழிந்து ஓய்ந்தாற் போல் இருந்தது. அருமையாக பாடினார். அதற்கு பின்னணி இசை வழங்கிய ஜீவராஜா ஸ்ருதி குழுவினருக்கும் இந்த தாளவாத்திய கலைஞர்களுக்கும் சேர்ந்து ஒரு கரகோஷம் உங்களுக்கும் HMEN சரிகம வழங்கும் அன்பு பரிசு இந்த ஒரு இசை முத்துக்களின் தொகுதி. ஆர்ப்பாட்டமான ஆரவாரமான அந்த இசையை தொடர்ந்து நீங்கள் வெண்மையாக ரசிக்கக்கூடிய பாடல் ஒன்றை தர சென்னை 81 புதிய வண்ணாரப்பேட்டை சுடலை முத்து ஸ்ட்ரீட் இலக்கம் 10 கீழ் 62 இந்த முகவரியைச் சேர்ந்த ஏ பர்வீன். எங்கே பர்வீனுக்கு உற்சாக வரவேற்பு. உங்கள் ஊர் சொந்த ஊர் எந்த ஊர்? கேரளா. கேரளா. பார்க்கவி பூமி என்று சொல்வார்கள். ஆகவே உங்கள் தாய்மொழி மலையாளமா? தமிழ். தமிழ்தான். கேரளாவில் வாழ்ந்து வரும் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் நீங்கள். சரி, சங்கீதத்தை முறையாக பயின்று வருகின்றீர்களா? சிரித்த முகம். பாடலும் மகிழ்ச்சிகரமான பாடலாயிருக்கும். என்ன பாடல் அது? என் வானிலை சாங். ஜென்சி என்ற பாடகி பாடிய பாடல். அவர் இப்போது பாடுவதே இல்லை. அத்தி புத்தாற்போல் இப்போது முத்து முத்தான பாடல்கள் பாடியவர். இனிமையான குரல். எங்கே பர்வீன் வழங்கும் இந்த இனிய பாடலுக்கு உங்கள் ஆதரவு கரகோஷம், உற்சாக கரகோஷம்.
நல்ல தேர்ச்சியோடு அலட்டிக் கொள்ளாமல் அந்த பாடலை அருமையாக பாடினீர்கள். பர்வீன், உங்களுக்கும் கூட HMEயின் சரிகம வழங்கும் அன்பு பரிசு. தேங்க்யூ. நன்றி. ருச்சி பிக்கிள்ஸின் ராஜகீதம். கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி. ஆரோக்கியா மில்க் வழங்கும் கே பாலச்சந்தரின் ரெக்கை கட்டிய மனசு. ஜனநாயகம் நாட்டுக்கு மட்டும்தான் யார் சொன்னது? வீட்டுக்கும் உண்டு நினைக்கிறவன் தான். இதெல்லாம் யாருக்கு சார் தேவை? முதல்ல ஊர் மதிக்கிற மாதிரி இவரை நடந்துக்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வானத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மானம் அவமானத்துக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அதுக்காக பாதுகாப்பான பயணம் கூடாதுன்னு அர்த்தமா? இதுதான், இதேதான். முட்டிக்குவா வெட்டிக்குவா, கட்டிக்குவா ஒட்டிக்குவா, எப்பவும் டென்ஷன் தான் இந்த வீட்டுல. இதான் எங்களோட ஃபேமிலி. நிச்சயம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். கே பாலச்சந்தரின் ரெக்கை கட்டிய மனசு. கீதம். ராஜகீதம் நிகழ்ச்சி மாநில எல்லைகள் கடந்து, தேச எல்லைகள் கடந்து லட்சோப லட்ச ரசிகர்களை பெற்றிருக்கும் நிகழ்ச்சி. அந்த வகையில் மாநில எல்லைகள் கடந்து ஒரு போட்டியாளர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் கல்கத்தாவில் இருந்து வருகின்றார். கல்கத்தா கிதர்பூர் கிருஷ்ணா பால் ரோட், ஜாய் கிருஷ்ணா பால் ரோட், இலக்கம் 32. எந்த முகவரியைச் சேர்ந்த சுப்ரியோ பிஸ்வாஸ். அவருடைய தாய் மொழி தமிழ் அல்ல, பெங்காலி மொழியை தாய்மொழியாக கொண்டவர். பாருங்கள், இசை என்பது மொழி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இசைக்கு மொழி இல்லை. அந்த வகையில் இசையால் தன்னுடைய அந்த ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள ராஜகீதம் நிகழ்ச்சியை கல்கத்தாவில் இருந்து பார்த்து விட்டு வந்திருக்கின்றார். வணக்கம். நமஸ்தே. வணக்கம். கொஞ்சமாவது உங்களுக்கு தமிழ் புரியுமா? பேச கொஞ்சம் கொஞ்சம் புரியும், பேசுவேன், தெரியும். இந்த தமிழ் வார்த்தைகளை நீங்கள் பாடப்போகும் பாடல் வரிகளை என்ன மொழியில் எழுதியிருக்கின்றீர்கள்? என்ன பாஷையில் எழுதியிருக்கின்றீர்கள்? பெங்காலி. பெங்காலி பாஷையில் எழுதி இந்த பாடலை பாடப்போகின்றார். என்ன பாடலை பாட, அதாவது இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் தெரிவு செய்த பாடல் என்ன பாடல்? என்ன பாடல்? மாயா மாயா. மாயா மாயா. பாபா. பாபா. பாபா சுப்ரியோ விஸ்வாசையும் கவர்ந்திருக்கின்றார். பெங்காலி மொழியில் மாயா மாயா அல்ல, தமிழ் மொழிதான். பெங்காலி எழுத்துக்களில் மாயா மாயா பாடலை எழுதி வந்து பாட வந்திருக்கின்றார். அவருடைய ஆர்வத்துக்கும் இந்த நிகழ்ச்சியின் மேல் கொண்ட அன்புக்கும் எங்கே உற்சாக வரவேற்பு. பட்டு படமலே தொட்டு தொழமலே தாமரையிலே தான் நீ போல் நீ உட்டி விட்டாமலே தாமரையிலே தான் நீ போல் நீ உட்டி விட்டாமலே மாயா 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 எல்லா மாயா சாயா 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 எல்லா சாயா. சிரிக்கும் கடுங்கதான் நடக்கும் புதன்கிழம் நிரந்தரம் இல்லை புதன்கிறம் வர சுதந்திரம் இல்லை எவனவன் சொல்லவன் அறம் சேர்த்து படித்தவன் அரசியல்வாதி அவர் என்ன செய்ய அதிக பதவி ஜாதி உணர்வு கைகளே உதவும் நண்பர்களே இதை கடல் மேலே துளிரை போல் உத்தி விட்டாமலே மாயா 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 எல்லாம் மாயா சாயா 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 எல்லாம் சாயா மாயா மாயா மாயா
எல்லாம் மாயா ஜாயா 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 எல்லாம் ஜாயா காற்றை போ என் காதலனை கண்டுபிடி கண்ணீரில் நான் வரையா கடிதம் படி மாயை போல் சாயை போல் காதல் உறவு ஒரு நாளும் ஆவதில்லை உயிரோடும் வாடும் அழகு பையாக போவதில்லை காற்றை போ என் காதலனை கண்டுபிடி பட்டும் படாமலே தொட்டு தொடாமலே தாமரையிலே தான் நீர் தோன்றி ஒட்டி விட்டாமலே தாமரையிலே தான் நீர் தோன்றி என்னை எண்ணாமலே சந்தோஷி 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 என்னோடு ஒன்றான சம்சாரி சந்தோஷி 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 தொற்றால் நான் பொன்னாவன் பொந்தாசி மாயா 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 எல்லாம் மாயா ஜாயா 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 எல்லாம் ஜாயா மாயா 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 எல்லாம் மாயா ஜாயா 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 எல்லாம் ஜாயா பட்டும் போடாமலே தொட்டும் தொடாமலே தாமரையிலே தான் நீள் போல் நீ ஒட்டி விட்டாமலே தாமரையிலே தான் நீள் போல் நீ என்னை எண்ணாமலே ஒரு வாலிப குள்ளலோடு மாயா மாயா பாடலை பெங்காலி மொழியை தாய்மொழியாக கொண்ட சுப்ரியோ பிஸ்வாஸ் அவர்கள் அருமையாக வழங்கினார். உங்கள் உற்சாக பாடலுக்கு எங்கள் அன்பு பரிசு இதோ HMBN சரிகம வழங்கும் பரிசு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டிய தருணம். ஆம், 4 போட்டியாளர்கள். அதிலே ஒருவர் தாய்மொழி பெங்காலி கல்கத்தாவிலிருந்து வந்து கலந்து கொண்டார். என்றாலும் இனிய குரல் வளத்தோடு பாடியவர்களில் சிறந்த பாடகர் சிறந்த பாடகியை நமது நேர்கள் நேரில் பார்த்து தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வாக்குகளில் இன்று அதிகப்படியான வாக்குகளை பெற்று சிறந்த பாடகராய் தெரிவாகி இருப்பவர் பட்டும் படாமலே தொட்டு தொடாமலே தாமரையிலே தான் நீர் தோன்றி ஒட்டி விட்டாமலே தாமரையிலே தான் நீர் தோன்றி என்னை எண்ணாமலே அதிகப்படியான வாக்குகளால் இன்று சிறந்த பாடகியாக தெரிவாகி இருப்பவர் இந்த இருவருமே இனி வரப்போகும் 2வது சுற்றிலே கலந்து கொள்ளும் தகுதியை பெற்றிருக்கின்றார்கள். இருவருக்கும் எமது வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரமும் உங்கள் ராஜ் டிவியின் ராஜமேடையாம் ராஜகீதம் நிகழ்ச்சியோடு சின்னத்திரை வழியே உங்கள் அன்பு இல்லங்களை தேடி வரும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத். வணக்கம் நேயர்களே.